வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, அருள்மிகு எதிராஜ நாதவள்ளி சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் ராமானுஜரோட பிறப்பிடமா கருதப்படுது. அதனால இந்த கோவிலை ராமானுஜர் கோவில்னு சொல்றாங்க. இந்த கோவில் திராவிட கலைப்பாடோடு கட்டியிருக்காங்கங்க. இந்த கோவில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. விஜயநகர கட்டிடக்கலை அம்சங்கள் நிறைஞ்சு இருக்குங்க. ஒவ்வொரு தூண்லையும் அந்த அளவுக்கு அழகழகான சிற்பங்கள் எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்கங்க. இந்த கோவிலில் தலைமை தெய்வம் ஆதிகேசவ பெருமாள் தாங்க. கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறாருங்க. இந்த கோவிலுக்கு தனியாக சொர்க்கவாசலே கிடையாதுங்க. ஏன்னா இந்த கோவில் நித்திய சொர்க்கவாசல் அமைப்பாக கருதப்படுதுங்க. இதில் 108 திவ்ய தேச திருத்தலமும் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குது. இதில் ஒரு தனி சிறப்புங்க. இதோட ஃபுல் வீடியோவை ஜெய்ரேகா யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள்.